நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் போது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஜெபத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது, மற்றொன்று ஆண்டவரிடத்தில் விசாரிப்பது. நம்ம அந்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும், ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை மாத்திரம்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு பகுதி விசாரிப்பது, அதை செய்வது இல்லை. தாவீதினுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா 3 வருடம் தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது. தாவீது ஒரு ஜெப மனிதன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன், கர்த்தருடைய ஆலை பிரகாரங்களில் வாசமாக இருக்கிறதை தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தாவீது. அப்போ அவருடைய நாட்களில் தேசத்தில் 3 வருடம் பஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. வருடம் பஞ்சம், 2வது வருடம் பஞ்சம். தாவீது வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ 3 வருடம் தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் மழை இல்லை. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா வாக்குத்தத்தத்தின் தேசம். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மழை தாழ்ச்சி இல்லாதது, அப்பம் குறைவுபடாதது அப்படின்னு சொல்லி. அப்போ 3 வருடம் முடிந்ததற்கு பின்பு தான் கர்த்தர்கிட்ட தாவீது விசாரிக்கிறார். அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர்கிட்ட தாவீது விசாரிக்கிறார், ஏன் தேசத்தில் பஞ்சம். தாவீது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிற வரையிலும் ஆண்டவர் பஞ்சத்துக்கான காரணத்தை சொல்லலை. அவன் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்பொழுது தாவீது போய் ஆண்டவரிடத்தில் விசாரித்தாரோ அப்போ தான் ஆண்டவர் அந்த பிரச்சனைக்குரிய காரணத்தை சொல்கிறார், பஞ்சத்துக்குரிய காரணத்தை சொல்கிறார். அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில பிரச்சனைகள் மாறலை, சில போராட்டங்கள் மாறலை, இன்னும் சில பகுதிகளில் குடும்பத்தில் புயல் வீசி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏன் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த போராட்டம் மாறலை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பும் இப்படிப்பட்ட ஒரு சில தோல்விகளுக்கூட என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது தான் நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்.